Hi friends, welcome to Street Light Tamil. இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற மேஜர் டேட்டா டைப்ஸ் நம்ம மெயின்லி என்னென்ன டேட்டா டைப்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாமே இந்த செஷனில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, டேட்டா டைப் அப்படின்றது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் இந்த வேல்யூ வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு மெமரி அலோகேஷன் பண்ணணும். சரிங்களா, ஒரு எம்ப்ளாயி நேமுக்கு ஒரு 10 கேரக்டர் கொடுத்து நான் வந்து அலோகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த 10 ஸ்பேஸ் வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். சரிங்களா, டேட்டா டைப் அப்படின்றது என்னுடைய எம்ப்ளாயி நேம் அந்த காலம் வந்து எந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், இன்டிஜரா இல்லை வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை வந்து பிட்டா, அந்த மாதிரி நம்பர்ஸா இல்லை வந்து கேரக்டர்ஸா இல்லை பைனரிஸா, அந்த மாதிரி எந்த மாதிரி டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயின்ற அந்த டேபிளுக்குள்ளே எம்ப்ளாயி நேம்ன்ற காலம் எந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் இல்லைனா எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய டேபிளோட பெர்ஃபார்மன்ஸ், டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கேயும் வந்து அடி வாங்கிடக்கூடாது. சரிங்களா, இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மாலான டேட்டா தான் தேவைப்படுது, ட்ரூ ஃபால்ஸ் தான் வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து போயிட்டு வேறு ஏதாவது டேட்டா டைப் எடுத்து இது பண்ணிடக்கூடாது. சரிங்களா, வேர்கேரோ இல்லை வந்து அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது நமக்கு டேட்டாபேஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு லோ ஆகிடும். சரிங்களா, இப்போ டேட்டா டைப் அப்படின்றது என்னென்னா வேரியபிள். நீங்கள் இங்கே வந்து டேட்டாபேஸில் வந்து டேட்டா காலம் சொல்லுவோம். அந்த காலம் வந்து எந்த மாதிரியான டேட்டாவை வச்சுருக்கணும், ஸ்ட்ரிங்கா இல்லை வந்து இன்டிஜரா இல்லை வந்து பிட்ஸா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டேட்டா அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் டேட்டா டைப். இப்போ வந்து மேஜராக வந்து ஒரு 3 டேட்டா டைப்பு. மேஜர் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நியூமெரிக்ஸ், அப்புறம் வந்து அப்ராக்சிமேட் நியூமெரிக்ஸ், அப்புறம் டேட்டு, டைமு, கேரக்டர், அதுக்கப்புறம் அதர் டேட்டா டைப்ஸ்னு இருக்குது. இந்த டேட்டா டைப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிட் அப்படின்றது என்னென்னா ஒரு பைட் எடுத்துக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். சரிங்களா, 0 வந்து ரெப்ரசன்ட்ஸ் ஃபால்ஸ், 1 வந்து ரெப்ரசன்ட் ட்ரூன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸ் ஆகும், 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூவாகவும் எடுத்துக்கும். நீங்கள் நல்லும் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரினா உங்களுக்கே தெரியும், ஒரு பைட் எடுத்துக்கிற மாதிரி எங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பிட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதோட எக்ஸாம்பிள்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இந்த டெமோவில் காமிக்கிறேன். டின்இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் டேட்டா டைப். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் சப்போர்ட் பண்ணுதுன்னா 0லேருந்து 255 அப்படின்ற அந்த நம்பருக்குள்ளே தான் அவங்களால வேலை கொடுக்க முடியும். இது நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 192 ஆர் 197 தான் கண்ட்ரிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே உங்களால் 255க்குள்ளே அந்த வேல்யூவை வந்து அக்காமடேட் பண்ண முடியுதோ அப்போ வந்து நீங்கள் டின்இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இன்டிஜர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பைட் எடுத்துக்கும், உங்களுக்கு டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு மெமரியும் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஏஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஜ் எப்படியா இருந்தாலும் 120 தான் அதிகபட்சமாகவே இருக்கும். சரிங்களா, அதனால் நான் ஏஜுக்கு இதை நான் 1080 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் இன்ட் அப்படின்றது ஸ்கேலில் 2 பைட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்மால் இன்டிஜர் டேட்டா டைப். சரிங்களா, இது வந்து சப்போர்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா -32,768 to 32,767. சரிங்களா, இது இந்த ரேஞ்சில் தான் அது வந்து எடுத்துக்குது. சரிங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களால் உங்களுடைய டேட்டாவை அக்காமடேட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டிஜர். இதுதான் நம்ம வந்து ரொம்ப எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப். இது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா, ஸ்மால் இன்டிஜர் 2 பைட்ஸ் எடுத்துக்கும், இது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா, இப்போ ஸ்மால் இன்டிஜரால் 32,767 வரைக்கும் தான் அது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாது அந்த ரேஞ்சஸ் வேல்யூ. அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இன்டிஜருக்கு தான் வந்தாகணும். சரிங்களா, அப்போ இன்டிஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட
டென் டிஜிட்ஸ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பிக் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்புக்கு போகிறோம். அது எடுத்துக்கக்கூடிய பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 பைட்ஸ். சரிங்களா? அதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 இருக்குது. 3, 6, 9, 12, 15 19 இருக்குது. சரிங்களா? அடுத்த டேட்டா டைப் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து டெசிமல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்து ப்ரிசிஷன் அண்ட் ஸ்கேல்னு ஒரு பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ப்ரிசிஷன்ன்றது மொத்த லென்த்து. இப்போ வந்து கீழே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்க பாருங்க 50,000.50 அப்படின்னா மொத்தமாக இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ரிசிஷன் 2 ஸ்கேல். சரிங்களா? இதுதான் வந்து இந்த டெசிமல்ன்றது. இது வந்து சப்போர்ட் பண்ண இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 1 to 9 டிஜிட்ஸாக இருந்ததுன்னா இந்த 4 பைட்ஸ் எடுத்துக்கும். இந்த பைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிசிஷன் பேஸ் பண்ணி மாறும். சரிங்களா? நான் அந்த ப்ரிசிஷன் அப்படின்றது உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ரிசிஷன் இருக்குது. 5, 4, 5, 6, 7 ப்ரிசிஷன் இருக்குது. 7 அப்படின்ற போது எனக்கு 1 to 9 வந்துடுது. அப்போ இது 4 பைட்ஸ் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 38 வரைக்கும் இது அலோவ் பண்ணும். இந்த டெசிமல் இல்லை நியூமரிக் அப்படின்றது அதோட ப்ரிசிஷன் பார்த்திங்கன்னா 38 வரைக்கும் தான் அலோவ் பண்ணும். 38க்கு மேலே அது எடுத்துக்காது. சரிங்களா? இதுதான் வந்து நியூமரிக், அப்புறம் வந்து டெசிமல். இது ரெண்டுமே சேம் தான். நீங்கள் நியூமரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெசிமலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா 10 to 19 அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ப்ரிசிஷன் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து 10. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இதில் 10 இருக்குது, 10 நம்பர் இருக்குது. சரிங்களா? இந்த 10 நம்பர் இருந்தாலே அது எவ்வளோ எடுத்துக்கணும்? 8 பைட் எடுத்துக்கும். இது மாதிரி தான். இது மாதிரி 20லேருந்து 28னா 12 பைட் எடுத்துக்கும். 29லேருந்து 38னா 16 பைட்ஸ் எடுத்துக்கும். இதுதான் வந்து நியூமரிக் ஆர் டெசிமல். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸ்மால் மணி அப்படின்றது சேமாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்கேல் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஸ்கேல் எப்பவுமே 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த ஸ்கேல் வந்து 4 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதே வந்து நீங்கள் நியூமரிக்காவோ இல்லை டெசிமலாவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல் வந்து நீங்கள் வந்து யூஸர் நம்ம கொடுக்குறது தான். இங்கே 38,2ன்னு கொடுக்குறதே நாங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 38,7 அந்த எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸ்கேல். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு 4 தான் எடுத்துக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல 5, 6, 6, 6, 8 கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5, 6, 7, 8 அந்த மாதிரி தான் காமிக்கும். 4 தான் எடுத்துக்கும். 4 ஸ்கேல் மட்டும்தான் அது எடுத்துக்கும். சரிங்களா? இது சப்போர்ட் பண்ணுற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இன்டிஜர் மாதிரியே இதுவும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் தான், ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா மணி அப்படின்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுவும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது எந்த ரேஞ்சுனா உங்களுக்கு பிக் இன்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதே ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணியும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? 8 பைட்ஸ் வந்து இது எடுத்துக்கும் ஸ்டோரேஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மணிக்கு சொன்ன மாதிரியே இதுக்கும் வந்து 4 ஸ்கேல் வந்து ஃபிக்ஸடாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளோட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்ராக்சிமேட் டேட்டா டைப். இந்த அப்ராக்சிமேட் டேட்டா டைப்பில் என்னென்னா நமக்கு எங்கெல்லாம் எக்ஸாக்டாக நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா, எங்கெல்லாம் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம கொடுப்போம். அப்போ வந்து நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம், இல்லை ரியல் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்காங்கன்னா சிங்கிள் ப்ரிசிஷன், டபுள் ப்ரிசிஷன்றாங்க. சிங்கிள் ப்ரிசிஷன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்களா ஃப்ளோட் ஆஃப் n 1 to 24 இருந்ததுன்னா அது 4 பைட்ஸ் எடுத்துக்கும். அதோட ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறது 7 டிஜிட் ப்ரிசிஷன் நான் சொல்கிறது வந்து டோட்டல் கவுண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் டபுள் ப்ரிசிஷன் அப்படின்றது 25லேருந்து 53 வரைக்கும் எடுத்துக்கும். அது எடுத்துக்கிற டேட்டா பைட்ஸ் பார்த்திங்கன்னா 8 பைட்ஸ் எடுத்துக்கும். 15 ப்ரிசிஷன் வந்து இருந்ததுன்னா அது வந்து 8 பைட்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ளோட். இது நான் உங்களுக்கு டெமோவில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து
இது வரைக்கும் நான் டெமோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. எம்ப்ளாயி கோடு வந்து இன்டிஜர்னு நான் கொடுக்குறேன். கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட் கொடுக்குறேன். இந்த பீட்டு வந்து என்ன எடுத்துக்கலாம், 1 ஆர் 0 ஆர் 1. 1 வந்து ட்ரூ, 0 வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். சரிங்களா. டினி இன்ட் வந்து 0லேருந்து 255 அந்த வேல்யூ மட்டும் சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா. ப்ரெசன்ட் கவுண்ட் பை இயர், அதாவது இந்த எம்ப்ளாயி வந்து எவ்வளோ நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் எடுக்கும்போது எனக்கு ஸ்மால் இன்ட் எப்படியா இருந்தாலும் 32,767 நாளுக்குள்ளே தான் அவர் வந்திருப்பார். சரிங்களா. அப்படின்றது வச்சுக்கிட்டு நான் ஒரு 366 நாள் அவருக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா. பிக் இன்ட்டில் வந்து நம்ம இங்கே ஒரு சொன்னோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ வரைக்கும் பிக் இன்ட் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா. அப்போ நம்ம வந்து இந்த வேல்யூக்குள்ளே எவ்வளோ வேல்யூ தான் கொடுத்துக்கலாம் பிக் இன்ட்டில். அதுக்கப்புறம் சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 10,2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா. 10 ப்ரிசிஷன்றது 10 லென்த் இருக்கணும், 2 டெசிமலில் எனக்கு கொடுக்குறேன். ஃப்ளோட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். ஃப்ளோட் வந்து ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா டைப். சரிங்களா. இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் டேட்டா டைப். நான் ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். டேபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் டேட்டாவை பாருங்கள். இந்த டேட்டாவில் பாருங்கள், எம்ப்ளாயி கோடு 4 லென்த் இருக்குது, ப்ரிசிஷன் 10ன்னு இருக்குது. சரிங்களா. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டிஜர் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்து வந்து ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். 3 3 9 339 + 1 10. சரிங்களா. 10 நம்பர் வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பைட்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா. இப்போ இது வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி 1 பைட் எடுத்துக்குதுன்னு சொன்னோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து பிட் என்னென்னா 0 ஆர் 1 தான் எடுத்துக்கும், 1 பைட்டு தான் எடுத்துக்கும். அதேமாரி ஏஜ் டின்னி இன்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 பைட்டு தான் எடுத்துக்கும். இது 0 to 255 வரைக்கும் அதோட ரேஞ்ச் இருக்கும். இதோட ப்ரிசிஷன் பாருங்கள், நான் சொல்கிறது ப்ரிசிஷன்றது டோட்டல் லென்த். உங்களால் 255ன்றது 3 நம்பர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ரெசன்ட் கவுண்ட். சரிங்களா. ப்ரெசன்ட் கவுண்ட் பை இயர் ஸ்மால் இன்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு எடுத்துக்கிற டேட்டா டைப் பார்த்திங்கன்னா 2 பைட்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா. இதோட ப்ரிசிஷன் பாருங்கள் 5. இட் மீன்ஸ் 32,767 5. அது வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். சிடிசின்றது நான் பிக் இன்ட்டில் கொடுத்துருக்கேன். இது சப்போர்ட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் வந்து 19. சரிங்களா. 19ன்றது வந்து அது சப்போர்ட் பண்ணுற ரேஞ்ச். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சு தான் அது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா. நான் இந்த ரேஞ்சை கூட அப்படியே காப்பி பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேலரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10,2 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு 10 நம்பர் தான் டோட்டலாகவே இருக்கணும், வித்து ஸ்கேல் ஆஃப் 2 டெசிமலோடு இருக்கணும். ஆவரேஜ் சேலரியில் ப்ரிசிஷன் 53ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் ப்ரிசிஷன் மென்ஷன் பண்ணலை, ஃப்ளோட் ஆஃப் கொடுத்து நான் எதுவும் நம்பர் கொடுக்கல. சரிங்களா. அதனால் அது 53ன்னு எடுத்துக்கிச்சு. பைட் வந்து 8ன்னு எடுத்துக்கிச்சு. சரிங்களா. இப்போ நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ எம்ப்ளாயி கோடில் நான் 1 கொடுக்குறேன். எம்ப்ளாயி கான்ட்ராக்டரா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆமாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏஜ் வந்து ஒரு 25 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரெசன்ட் இயர் வந்து வருஷத்துக்கு 366 நாளையும் 360 நாள் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிடிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சிடிசி பிக் இன்ட்டு கொடுத்துருக்கேன். அப்போ நான் காப்பி பண்ண நம்பரை இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு இவ்வளோ நம்பரும் அது வந்து எடுத்துக்கும். இதுக்கு மேலே என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த நம்பரில். சரிங்களா. நான் வேணால் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இங்கே 8ன்னு மாற்றிக்கிறேன், அப்புறமா 7ன்னு மாற்றிக்கலாம். இப்போது சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கொடுத்துருக்குமா, அப்போ நம்ம 10 கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 10 கொடுத்துருக்கேன். சரிங்களா. இப்போ இந்த 10 கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகுது இப்படி தான் ஆகும். சரிங்களா. டோட்டல் ப்ரிசிஷன் 10. இது ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னும் போது இப்படி தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரியில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ கொடுக்கலாம்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா 97 இப்படி கொடுத்துட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25
26 கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்காதுன்னு பாருங்கள். அரித்மெட்டிக் ஓவர்ஃப்ளோ சொல்லுதுங்களா? ஏன்னா நான் வந்து இங்கே 7 தான் இருக்கணும், ஆனால் நான் இங்கே 8ன்னு உங்களுக்கு மாற்றி கொடுத்தேன். வேறு எங்கே மாற்றி கொடுத்துருக்கோம்? இது கிடையாது. இதில் எவ்வளோ போட்டிருக்கோம்? 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Friends. Employee code vanilla 1. Contractor AG percentage CTC சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 95.8 கொடுக்குறேன். 38க்கு மேலே எடுத்துக்காது. என்னுடைய ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு மேலே எடுத்துக்காது. சரிங்களா? 38 கீழே கொடுக்குறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல 10 நம்பர் கொடுத்துட்டேன். சரிங்களா? 10ன்னு கொடுத்தோன்னா அது என்ன ஆகுனா, அது வந்து 2 டெசிமல் எடுத்துக்கும். அப்போ 12ன்னு கவுண்ட் எடுத்துக்கிச்சு. அதனால தான் நமக்கு இது ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு டேட்டா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டல் ப்ரிசிஷன் 10 எடுத்துக்கிச்சு பாருங்கள். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் நியூமெரிக்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ளோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 95 பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நம்பருக்கு மேலேயே போயிட்டுருக்கோம். சரிங்களா? 15 நம்பருக்கு மேலே போனாலே அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா பாருங்கள், 15 டிஜிட்ஸ் ப்ரிசிஷன் அப்படின்னாவே என்ன ஆச்சுன்னா நமக்கு அது வந்து 8 பிட்ஸ் தான் ஆக்குபை பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 டிஜிட்ஸ் ப்ரிசிஷன் தான் இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் நான் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இதில் 15 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 2 13 14 15 நம்பர் இருக்கு பாருங்கள். சரிங்களா? இதில் 15 கவுண்ட் இருக்குது. இதோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. பாருங்கள். சரிங்களா? இது என்ன மீனிங்னா, நீங்கள் ஃப்ளோட் 53ன்னு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது நமக்கு சொன்னால ரேஞ்ச் டிஃபைன் பண்ணோம் இல்லையா, இந்த ரேஞ்சுக்கு மேலே 25லேருந்து 24 வரைக்கும் தான் வந்து 4 பைட்ஸ். நீங்கள் ஃபோட்டோ ஆஃப் என்னன்னு கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுங்க, ஆனால் அது வந்து 7 டிஜிட் இல்லைனா 15 டிஜிட் ப்ரிசிஷனாக தான் அது எடுத்துக்கும். சரிங்களா? மொத்தத்துக்கு அது வந்து 15 இல்லைனா 7 தான் எடுத்துக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சப்போஸ் நான் இந்த இடத்துல இவ்வளோ நம்பரே இருக்கட்டும், நான் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, சரிங்களா? இப்போ இந்த டேபிளை நான் வந்து ஆல்டர் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு இங்கே 15 இருந்தா, இப்போ பாருங்கள் எனக்கு 7 டிஜிட் ப்ரிசிஷன் தான் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள் 7 தான் இருக்குது.
நான் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டு காமிக்கிறேன். டாட் ஒன்று சேர்த்துச்சு 7 தான் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ளோட். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஃப்ளோட்டில் வந்து அப்ராக்சிமேட்லாம் 7 டிஜிட்ஸ் ப்ளஸ் 15 டிஜிட் ப்ரிசிஷன் மட்டும்தான் எடுத்துக்கும், மற்றதெல்லாம் எடுத்துக்காது. இதுக்கு வந்து 2 கிளாஸிஃபிகேஷன், ஒன்று 8 பைட்டு, ஒன்று 4 பைட்ஸ். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து 53 பைட்ஸ் எடுத்துக்கு 25 to 53 எடுத்துக்கிட்டு 8 பைட்ஸாக கவுண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? இதுதான் ஃப்ளோட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ரியல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது ஆவரேஜ் ஃப்ளோட் ஆஃப் 24 நமக்கு கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல். இது ரெண்டுமே சேம் தான். 7 டிஜிட் ப்ரிசிஷன் 4 பைட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா அது ரியல். சரிங்களா? இப்போ நான் இதை ரியலாக மாற்றினாலும் எனக்கு இதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். நான் இதை ரியலாக மாற்றினாலும் எனக்கு இதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். பாருங்கள், அதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 பைட்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பாருங்கள், 4 பைட்ஸ். இதோட ப்ரிசிஷன் பாருங்கள் 24 தான் எடுத்துக்கும், நம்ம இங்கே சொன்ன மாதிரி. சரிங்களா? 24 வரைக்கும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது 7 டிஜிட்ஸ். நீங்கள் 25லேருந்து 53 கொடுத்தீங்கன்னா அது 15 ப்ரிசிஷன் மட்டும் தான் அது எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அண்ட் நியூமரிக் டேட்டா டைப்ஸ். அடுத்தது நம்ம வந்து இதிலேயே வந்து டேட் டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? டேட் டேட்டா டைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்குது, 3 பைட்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் டேட் கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பைட் எடுத்துக்கும்னு சொன்னேன், 3 பைட்ஸ் எடுத்துக்குன்னு சொன்னேன். டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா Alt F1 அப்படின்றது கிளிக் பண்ணி Alt F1 கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதில் வந்து பாருங்கள் 3 பைட்ஸ் இருக்கிற அந்த டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பர்த் அப்படின்ற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா டேட் 3 லென்த் எடுத்துக்கிச்சு, 10 ப்ரிசிஷன் எடுத்துக்கிச்சு. 10 ப்ரிசிஷன்றது 10 கவுண்ட், 10 நம்பர். எப்போயுமே எஸ்கியூலோட டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இயர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் தான் டேட் வரும். இதுதான் வந்து எஸ்கியூஎல் டிஃபால்ட் ஃபார்மேட். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டேட் வச்சு நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இவ்வளோ டேட்டா எனக்கு தேவையில்லை, இது புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நம்புகிறேன். அப்போ 95.76 இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன் 2000 5வது மாதம் 25ஆம் தேதி. இப்படி நான் கொடுத்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்படி ஸ்டோர் பண்ணனா எனக்கு டேட்டா இன்சர்ட் ஆகிடும். இதுதான் டேட் ஆஃப் பர்த் டேட்டா யூஸ் பண்ணுறது. இந்த ஃபார்மேட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத நான் இங்கே மிஸ் பண்ணிவிட்டு டேட்டா மட்டும் கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? பாருங்கள், நான் கொடுத்துருக்க டேட்டா வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இது வந்து 3 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? இதே வந்து எனக்கு டைம், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேட் யூஸ் பண்ணுவோம், இல்லை டேட் டைம் யூஸ் பண்ணுவோம். டைம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து ஸ்டோரேஜ் வந்து 3 to 5 பைட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ரிசிஷன். நீங்கள் எவ்வளோ ப்ரிசிஷன் கொடுக்குறீங்க, ப்ரிசிஷன்றது என்னென்னா மொத்த லென்த் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதோடைய லென்த் வந்து எடுத்துக்கும். பாருங்கள், இங்கே பாருங்களேன், 23, 59, 59, 999, 999 இருக்குங்களா? 7, 8, 9, 10, 11, 12, 13 ப்ரிசிஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்டு ஆன் டிபெண்டிங் அந்த ப்ரிசிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் இருக்கும். சரிங்களா? இப்போ டே டைம் வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 99949 December 31 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து 8 பைட் எடுத்துக்கும். செகண்ட் ப்ரிசிஷன் அப் டு 3 டிஜிட்ஸ். சரிங்களா? இது 8 பைட் எடுத்துக்கும். நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் ஒரு 8 காலம் க்ரியேட் பண்ணி அந்த டேட் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் டைம். இப்போது டேட் ஆஃப் ஜாயினிங் இன்றைக்கி தேதி நான் கொடுக்குறேன். கெட் டேட். சரிங்களா? இப்போ பாருங்கள்,
டேட்டு ப்ளஸ் டைம் ப்ளஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து டேட் டைம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல டேட் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பைட்ஸ் எடுத்துக்கிச்சு. இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா 8 பைட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரியே அதுவும் 8 பைட்ஸ் எடுத்துக்கிச்சு. இதோட ப்ரிசிஷன் வந்து இங்கே வந்து எதுவுமே இங்கே காமிக்கலை, சரிங்களா. இதுதான் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கோட காலத்தோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் வித் டைமோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டேட் டைம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கேரக்டர் தான் சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்ம வந்து எம்ப்ளாயோட கேரக்டருக்கு வரோம். இப்போ கேரக்டர் அப்படின்றது எம்ப்ளாயோட நேம் நான் இங்கே கொடுக்க போகிறேன். எம்ப்ளாயி நேம் வந்து வேர் கேர் ஆஃப் 10 டிஜிட்ஸ் எப்படி நான் கொடுக்குறேன். இப்போ வேர் கேர் ஆஃப் 10 டிஜிட்ஸ்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து 10 லென்த்து தான் எடுத்துக்கும். அதாவது 10 கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு கேரக்டருக்கு ஒரு பைட்டுன்னா 10 கேரக்டர் தான் என்னால் இந்த எம்ப்ளாயோட நேமில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். எம்ப்ளாயோட இது வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்ன்றது கேரக்டரில் கொடுக்குறேன், சரிங்களா. அது ஒரு 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கேரக்டர் அப்படின்றது என்னென்னா ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் கேரக்டர் டேட்டா. இப்போ 5னா எனக்கு நான் வந்து அந்த இடத்துல 5 கொடுக்கணும். 5 கேரக்டர் தான் கொடுக்க முடியும், அதுக்கு குறைவாக கொடுக்கலாம், சரிங்களா. ஆனால் அது ஃபுல்லாகவே 5 ஸ்பேஸ் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ டிபார்ட்மெண்ட்டருக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கேரக்டர். ஆனால் என்னுடைய டிபார்ட்மெண்ட் 3 கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஸ்பேஸையும் ஃப்ரீ பண்ணாது, அதோட சேர்த்து 5ஆக தான் வச்சுக்கும், ஒயிட் ஸ்பேஸாக வச்சுக்கும், சரிங்களா. ஆனால் அது வேர்கேர் அப்படி கிடையாது. வேர்கேர் வந்து என்னுடைய நேம் வந்து 7 கேரக்டர் தான் இருக்குன்னா அந்த 3 வந்து ஃப்ரீ ஃபேஸை வந்து ஃப்ரீஅப் பண்ணி விட்ரும், சரிங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய வேர்கேருக்கும் கேரக்டருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லை, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8000 கேரக்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான், ஓகேங்களா. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு இருக்கிற மேஜரான ஒரு விளக்கம், சரிங்களா, ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ எம்ப்ளாயி நேம் நான் இங்கே கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஆனால் எனக்கு 12ம் ஸ்டோர் ஆகாது, 10 தான் ஸ்டோர் ஆகும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 ஸ்பேஸ் வந்து ஃப்ரீஅப் ஆகாது, அது ஆக்குப்பை பண்ணது தான், சரிங்களா. இதுதான் வந்து கேரக்டர் அண்ட் வேர்கேர் அப்படின்ற கேரக்டருக்கு உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ். டிபார்ட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டேபிளை க்ரியேட் பண்ணவே இல்லை. இப்போ என்ன சொல்லுது பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆர் பைனரி வுட் பி ட்ரங்கேட்டட்னு சொல்லுது. ஏன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறதே வந்து அந்த எம்ப்ளாயி நேம்ன்ற காலத்துக்கு 10 லென்த்து தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது அதை விட அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு அப்படி மாதிரி சொல்லுது, சரிங்களா. இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதோட ஸ்ட்ரக்சரில் போய் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேமுக்கு வேர்கேர் ஆஃப் 10 அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 5, சரிங்களா. இதோட மீனிங் என்னென்னா 5 ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். இதில் நான் கொடுத்துருக்கிற ஸ்பேஸ்க்கு தவிர மீதியெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்ருவோம். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல ராஜன் அது மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ராஜன் மட்டும் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுவார். இது ப்ரைமரி கீ இருக்கிறதெல்லாம் நான் வந்து 2 கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ஓகேங்களா. இப்போ இதே வந்து நான் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடி இந்த மாதிரி சேர்த்தும் கொடுக்கலாம். 5 ஸ்பேஸ் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஓகேவா. இதுதான் வந்து டேட்டா டைப்பில் இருக்கிற வேர்கேர் அண்டு என் வேர்கேர்.
அடுத்தது வந்து இது வந்து 8000 கேரக்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எண் இங்கே கொடுக்குறீங்களா, இது வந்து 8000 வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். 8000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கேரக்டர் வேர்கேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். என்வேர்கேர் ஆஃப்னு கொடுக்குறேன். என்வேர்கேர் ஆஃப்னா அதாவது வேரியபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் வேரியபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் அது மாதிரி தான். இது வந்து 4000 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 4000 பைட்ஸ் வரைக்கும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், என்வேர்கேர் அப்படின்றது உங்களால் 4000 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வேரியபிள் லென்த் யூனிகோட் கேரக்டர்ஸ். இது என்னென்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த எம்ப்ளாயிலையும் இந்த எம்ப்ளாயி நேம்லேயும் டிபார்ட்மெண்ட்லேயும் வேர்கேர் கேரக்டர் கொடுத்துருக்கோம்ல, அங்கே வந்து உங்களோட ஆஸ்கி வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இங்கிலீஷ் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், மற்றதெல்லாம் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே வந்து நீங்கள் என்வேர்கேர் யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து எந்த மொழியை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த மல்டி லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். அது 1 பைட்ஸ் எடுத்துச்சுன்னா இது 2 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? வேர்கேராக இருந்தாலும் சரி, கேரக்டர் அண்ட் வேர்கேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து சிட்டி 10 தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நேமும் 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட், சிட்டி கோட் வந்து கேரக்டரில் என்வேர்கேர். இதில் வந்து ஒரு 3 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது என்ன மீனிங்னா என்வேர்கேர் ஆஃப்ன்றது எனக்கு 2 பைட்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. யூனிக் கோட் ஸ்டோர் பண்ணும். உங்களுக்கு யூனிக் கோட் ஸ்டோர் பண்ணாது. வேர்கேர் உங்களுக்கு யூனிக் கோட் ஸ்டோர் பண்ணாது, இது யூனிக் கோட சப்போர்ட் பண்ணும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து டேபிள் காமிக்கிறேன். டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்கேரும் க்ரியேட் ஆகிடுச்சு, என்வேர்கேரும் க்ரியேட் ஆகிடுச்சு. அதோட லென்த்து எல்லாம் பைட்லாம் எடுத்துக்கிச்சு. எங்கே காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்வேர்கேர் கொடுத்தேன்னா என்வேர்கேருக்கு நான் 10 தான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆனால் இது இங்கே அலோகேட் பண்ண பைட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 பைட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் சிட்டி கோடு வந்து பார்த்தீங்கன்னா என்வேர்கேர் ஆஃப் வந்து 3 தான் கொடுத்துருக்கேன், இங்கே 6 எடுத்துக்கும். இதுதான் வந்து டபுளாக அப்படியே எடுத்துக்கும். உங்களுக்கு இதில் வந்து 4000 கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த தமிழ் மொழி, அரபு மொழி எது வேணாலும் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து என்வேர்கேர். ப்ளஸ் ஆஸ்கி. இந்த வேர்கேரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி அந்த கம்ப்யூட்டர் என்ன இதுக்கு லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுமோ அதை மட்டும்தான் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆஸ்கி கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் வந்து எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சிட்டி கொடுத்தோன்னா சிட்டி, அதுக்கப்புறம் சிட்டி கோட். இதில் வந்து நான் தமிழில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். தமிழ் எங்கிட்ட டைப்ரைட்டிங் இருக்குது, ஆனால் அதில் வருமானு தெரியல. ஒரு நிமிஷம் டைப் பண்ணிட்டா வருதான்னு பார்ப்போம். இதில் வரல. வருது. சென்னை, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் என்வேர்கேர். எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் கூட வருது, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அப்போ நான் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி இந்த இடத்துல என் அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சுங்களா? இப்போ பாருங்கள், சென்னைஸு அப்படின்றது உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டேபிளில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணாலிங்களா, மேக்ஸிமம் இந்த டேட்டா டைப்புக்குள்ளேயே தான் நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணுவோம்.
நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதை தவிர வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர அதர் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிளாகவே நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை பாஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து இன்டிஜர் அப்படின்னு டேட்டா டைப் வச்சுருக்கணும், அதே மாதிரி டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் டிஃபைன் பண்ணி அந்த டேபிளே வந்து நான் டேட்டா டைப்பாக வச்சு என்னால் பண்ண முடியும். ரோ வெர்ஷன் இருக்குது. ரோ வெர்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த கன்கரன்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவும் ஒரே ரோவை 2 பேர் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ரோ வெர்ஷன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து டேட்டா கன்கரன்சி பண்ண முடியும். சரிங்களா? எஸ்கியூஎல் வேரியண்ட் அப்படின்றது மல்டி டேட்டா, அதாவது இன்டிஜராக ஒரே காலம் வந்து இன்டிஜர் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் டேட்டு இந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம இப்போ பார்த்த டேட்டா டைப் தான் மேஜராக யூஸ் பண்ணுற டேட்டா டைப். உங்களுக்கு வந்து இது இல்லாமல் வேறு டேட்டா டைப் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.